பண்டார் உத்தாமா முதல் ஜொஹான் செத்தியா வரையிலான LRT 3 திட்டம் 99% நிறைவடைந்துள்ளதாகவும் செப்டம்பர் 30ஆம் தேதி முதல் செயல்பட தொடங்கும் என்றும் போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் அறிவித்தார். திட்ட தாமதங்கள், செலவு அதிகரிப்பு குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த லோக், கோவிட்-19 நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு MCO, தொழிலாளர் பற்றாக்குறை, பொருட்கள் விநியோக பிரச்சினைகள் முக்கிய காரணங்கள் என்று விளக்கினார். இத்திட்டம் 2015ஆம் ஆண்டில் 31.65 பில்லியன் ரிங்கிட்டாக முதலில் அங்கீகரிக்கப்பட்டாலும் 2018ஆம் ஆண்டில் மறுசீரமைப்பு மூலம் 16.63 பில்லியன் ரிங்கிட்டாக இது குறைக்கப்பட்டது. இருப்பினும் 2024ஆம் ஆண்டில் அரசாங்கம் அசல் திட்டத்தின் சில பகுதிகளை மீண்டும் சேர்த்தது. இதில் 5 நிலையங்கள், 7 கூடுதல் ரயில்கள், டெப்போ விரிவாக்கங்கள், 150 மின்சார பேருந்துகள் ஆகியவை அடங்கும். இதனால் மொத்த செலவு 21.93 பில்லியன் ரிங்கிட்டாக உயர்ந்துள்ளது. LRT 3 வழித்தடம் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு திசையில் 18,630 பயணிகளுக்கு சேவை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஷா ஆலம், கில்லான் போன்ற அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் சுமார் 2 மில்லியன் குடியிருப்பாளர்களுக்கு பயனளிப்பதுடன் போக்குவரத்து நெரிசலை குறைத்து பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.